ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மை குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ஃபெக்டான இறால் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 1.5 கிலோ இறால் நான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான இறால் தான் எடுத்திருக்கேன். இது 1.5 கிலோ. நான் 1 கிலோ தான் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 1 கிலோ இறால் போட்டால் போதும். கிரேவி செய்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற குடலையும் நம்ம எடுத்துடலாம். இது ஃப்ரெஷ்ஷான இறாலுன்றதுனால எனக்கு ஈஸியாக வந்துருச்சு உரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் தயிர். தயிர் கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் புளிக்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இறாலுக்கு தேவையான அளவு மட்டும்தான் உப்பு போடணும், ரொம்ப உப்பு சேர்த்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ஆயில், 25 கிராம் அளவு நெய், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன் நம்ம ஊற வைக்கிறோன்னா, இறால் நம்ம சாப்பிடும்போது எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் வராது. அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கும். இறாலில் நல்லா மசாலாலாம் ஊறி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போது நல்லா 1/2 அன் ஹவர் ஊறிட்டு இப்போ பிரியாணி ரெடி பண்ணலாம். பிரியாணி பாத்திரம் எந்த பாத்திரமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாவை புட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கலைன்னா பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம். இல்லைனா அதை பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா மை போல் வெந்து வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம தம் பண்ண போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம தம் பண்ணும்போது அது எல்லாமே வெந்துடும். அதனால் நம்ம வதக்கும் போது மை போல் வதங்க தேவை கிடையாது. இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம இறால் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம தம் பண்ணுறதுனால உள்ளே நம்ம லேயர் கொடுத்துருவோம் இல்லையா, ரைஸ் லேயர் கொடுத்துருவோம். ஒருவேளை இது எப்படி வெந்திருக்கா இல்லையான்ட்டு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதனால நம்ம அடிக்கடி கிண்டவும் முடியாது. அதனால ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைமாக செய்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்காமலே சில பேர் தம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லேயர் ரைஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பயப்பட தேவை கிடையாது. ரைஸ் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1/2 அன் ஹவர் இது நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் ஆஃப் குக்கிங் ஒரு 50% குக் பண்ணிவிட்டு அதில் ஸ்பைசஸும் சேர்த்து தான் குக் பண்ணினேன். அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதை நான் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெங்காயம் ஃப்ரை பண்ணது, அதுக்கப்புறம் முந்திரியும் ஃப்ரை பண்ணது அது மேலே கொடுத்துட்டு கொஞ்சமாக அதுக்கு மேலே நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லோ ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ரெட் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். எது வேணாலும் சேர்த்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மேலே வாழை இலை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஹீட் எவ்வளோ வைக்கணும்னா, மீடியம் ஹீட்டோட லோ ஹீட்டுன்னு இருக்கலாம் அதில் தான் வைக்கணும். இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப உதிரி உதிரியாக 3 லேயரில் நமக்கு கிடச்சிருக்கு. உள்ளவும் எனக்கு அடி பிடிக்கல. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் தம் பிரியாணி பண்ணலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மை குக்கிங் சேனல் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.